ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூத்தரேக்கலு. இது ஆந்திராவோட ஃபேமஸ் ஸ்வீட் ரெசிபி. இதை பேப்பர் ஸ்வீட்னும் சொல்லுவாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. இதை வீட்டில் எல்லாருமே செய்யலாம். ஆனால் இது செய்யறதுக்கு ஒரு பானை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம வீட்டில் இருக்காது. அது இல்லாமல் நம்ம எப்படி தோசை தவாலையே செய்யறது நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். தவாவில் பண்ணுறதுனால அதே சைஸ் வராது, கொஞ்சம் சின்னதாக தான் வரும். ஆனாலும் சேம் டேஸ்ட் தான் நம்மளுக்கு வரும். இது வரைக்கும் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 500 கிராம், வெல்லம் 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, பாதாம் முந்திரி தேவையான அளவு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, அரிசி மாவு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 500 கிராம் பச்சரிசி போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைங்க. 2 மணி நேரம் கழித்து அந்த மாவை நல்லா அரைச்சிக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன், நீங்கள் கிரைண்டரில் வேணால் வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஏலக்காய் வச்சு அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மெத்தட்லேயும் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, நம்ம இப்போ ரைஸ் பேப்பர் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் மாவு ஊற்றி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ரொம்ப லிக்விடாக இருக்கணும். அப்போ தான் இது ரொம்ப தின்னாக வரும். 3 கரண்டி திக்கான மாவு போட்டிங்கன்னா 1 கரண்டி தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் க்ளீனான துணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மாவில் டிப் பண்ணி தவாவில் போட்டிங்கன்னா அழகாக வரும். மாவை தவாவில் போடுறதுக்கு முன்னாடி லோ இல்லைனா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. தவாவில் இருக்க ரைஸ் பேப்பர் தானாகவே எழும்பிடும். அதுக்கப்புறமா கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. மாவு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. முக்கியமான விஷயம், ஒவ்வொரு தடவையும் தவாவில் அந்த மாவு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஸ்டெப் 3, இப்போ பூத்தரைக்குழு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரைஸ் பேப்பரை வச்சுக்கோங்க. 2 இல்லைனா 3 ஷீட் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்டாகவும் அப்போ உங்களால் ஈஸியாக மடிக்க முடியும். அதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்க்கரை பிடிக்கும்னா அதுக்கு மேலே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை தூவிக்கோங்க. உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நல்லா அரைச்சி தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மடிக்க ட்ரை பண்ணுங்கள். அது ரோல் பண்ணிகிட்டே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அதை மடித்து ஒட்ட வைக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதோ நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணி பூத்தரேக்குழு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியல, தப்பாக இருந்தால் சாரி. இப்போ வெல்லம் யூஸ் பண்ணி பண்ணலாம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் ரைஸ் பேப்பரை 2 இல்லைனா 3 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி ஏதாச்சும் இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை லைட்டாக தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மடிக்கணும். உங்களுக்கு வேறு எதாவது ஷேப்ஸ் பிடிக்கும்னா ட்ரையாங்கிள் இல்லை வேறு எதாவது ஷேப்ஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்வீட் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பஜ்ஜி போண்டா மாதிரி அங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லா கடையிலையும் கிடைக்கும்.
ஆனால் அவங்க ரைஸ் பேப்பரை வந்து பானை யூஸ் பண்ணி செய்வாங்க. நம்ம தோசை தவாவில் செஞ்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைஸ் பேப்பர் வந்து ஆன்லைனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரைஸ் பேப்பரை நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். பட் நீங்கள் வீட்டில் செய்கிறதே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோ டேஸ்டியான நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பூத்தரேக்குலு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.